நான் சோஷியல் மீடியா பக்கத்துல எந்த சைடு போனாலுமே பிரியங்கா மணிமேகலை சண்டை தான் போகுது. அதாவது இந்த பக்கம் பார்த்தாலும் இதுதான் நடக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் இதுதான் நடக்குது. அப்படி என்னதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 3 இயர்ஸ் தான் நான் வர்க் பண்ண ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டீம் அப்படினா கண்டிப்பா டீம் நான் சொல்வேன். சீசன் 5 இது பண்ண டீம் ஒரு ஒன் சைடா சீசன் 4 வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போன ஒரு ஷோ. அது இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை நான் மாடுக்கு பால் கறக்கும் போது அந்த மாடு பிரியங்காவை போட்டுச்சுனா நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ, நான் ஸ்டார் சிங்கர் எடுத்துக்கிறேன். Hey, I've seen this one. This is a classic. நான் சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம. ஹே ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். ஹாய் நண்பா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பக்கத்துல எந்த சைடு போனாலுமே பிரியங்கா மணிமேகலை சண்டை தான் போகுது. அதாவது இந்த பக்கம் பார்த்தாலும் இதுதான் நடக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் இதுதான் நடக்குது. அப்படி என்னதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஆங்கர், நம்மள எல்லா டைம்லயும் என்கேஜாவும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க அவங்களுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனலுக்கு யாராச்சும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இதோ போல இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு. இதுல என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, நான் சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த குக் வித் கோமாளின்றது வந்து ஒரு குக்கிங் ஷோ. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சீசன் 4 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போன ஒரு ஷோ வந்து சீசன் 5ல ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை நடக்குதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சீசன் 5 ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் டைரக்டர் எனிதிங் எவரோ ஒருத்தர் கிட்ட தான் இருக்குது. இந்த பிரச்சனை உருவானுச்சுன்னா அது அங்கிருந்து தான். ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையை அதை வெளியில காட்டாம இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதை எடிட்டிங்ல தூக்கி இருக்கலாம், அதாவது வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். அந்த விஷயத்த மக்கள்கிட்ட பார்க்காம அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை பார்க்காம செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் அவங்க செய்யாம மக்களுடைய அதை பாக்குறதுக்காக பண்ணாங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பேரை வந்து ஸ்பாயில் பண்ணுன்றதுக்கு பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பேரோட பேரும் ஸ்பாயிலர் ஆன மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க ரெண்டு பேர் சண்டை தான் போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக் வித் கோமாளி சீசன் 4 வரைக்கும் நம்மளுடைய என்கேஜா வச்சிருந்து பார்த்து ஷோ போறோம் சொல்லலாம். அதாவது சீசன் 4 வரைக்கும் நம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு குறையுமே இல்லாம கொண்டு வந்து போன ஷோ வந்து இந்த சீசன் 5ல இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா, அந்த ஷோ வந்து வேற ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்றதால, வேற ஒருத்தவங்க டைரக்ட் பண்றதால இவ்வளவு பிரச்சனையும் ஆகுது. இதை வந்து மணிமேகலையே ஒரு வீடியோல சொல்லிட்டாங்க. இதுக்கான வீடியோ கூட இந்த சீசன் 5 ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 3 இயர்ஸ் தான் நான் வர்க் பண்ண ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டீம் அப்படினா கண்டிப்பா இந்த டீம் நான் சொல்வேன். சீசன் 5 இது பண்ண டீம் ஒரு ஒன் சைடடாவோ இல்ல ஃபேவரட்டிசமாவோ இல்ல ஃபுல் டாமினன்ஸ். குக் வித் கோமாளி ஒரு ஸ்கிரிப்டட் ஷோன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்றது ஒரு ஷோ தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது அது எங்கேஜாகவும் காமெடியாகவும் கொண்டு போகிறதுக்காக நிறைய விஷயத்த அவங்க பண்றாங்க. அது மாதிரி கொண்டு போன இந்த ஷோ வந்து இந்த சீசன் 5ல ஆரம்பத்துல இருந்து இப்ப முடிய போகுது. அதாவது ஃபைனல்ஸை நம்ம நெருங்கிட்டோம். இது வரைக்கும் நிறைய பிரச்சனையும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல நடந்ததுக்கான காரணம் வந்து இதோட டைரக்டர் கையில தான் இருக்குது. ஏன்னா அவரு தான் இது முக்கிய பங்குன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நல்ல பேர் வாங்கின ஒரு குக் வித் கோமாளி ஷோ வந்து இப்ப இந்த சீசன் 5ல என்ன ஆச்சு, இதுக்கான காரணம் யாருன்னா இதுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த டைரக்டர் கையில இந்த ப்ரொடியூசர் கையில தான் இருக்குது. அதோட எடிட்டர் ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு, அதான் எடிட்டர் செய்யுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷோவா நடக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே இந்த சீசன் 5ல வெங்கடேஷ் பட் சார் வந்து இந்த ஷோ விட்டு போனது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸா இருக்கும் சரி, அவர் நல்லா என்கேஜ்மெண்டா ஒரு ஜாலியா கலகலப்பா அந்த ஷோ, அவரும் நல்ல சுட்டித்தனமான சில விஷயம்லாம் பண்ணிட்டு நம்மளை கொண்டு போயிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அவர் போன பிறகு இந்த ஷோல ஒரு பெரிய டிராபேக் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளார ஒரு ரோல் ஒருத்தவங்க கெஸ்ட் ரோல் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு குக் வித் கோமாளியே தப்பா வச்சுட்டு போனாங்க. இப்போ புதுசா இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒரு ஹேங்கரா இருந்து ஒரு குக்கா வந்திருக்கிற இந்த பிரியங்காவுக்கும் இந்த மணிமேகலைக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. அதாவது இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு பாத்தீங்கன்னா, மணிமேகலை நான் மாடுக்கு பால் கறக்கும் போது நீங்க வந்து எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலான்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் அதை பார்த்தேன். அந்த மாடு பிரியங்காவை போட்டுச்சுனா நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ, நான் ஸ்டார் சிங்கர் எடுத்துக்கிறேன். ஓகேல நம்ம யாராவது ஒருத்தங்க இல்லனாலும் விஜய் டிவி ஷோ நிக்க கூடாது இல்லையா? அது எதுவுமே நிக்காது. நல்ல அளவுக்கு நான் மானோட கூட வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த படுபாவி பசங்க அதை போடுவானுங்க நினைக்கிறேன். வழக்கம் போல எடிட் பண்றாங்க. அதை மட்டும் தான் போட்டானுங்க. நான் அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இங்க இருந்து தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. மணிமேகலை வந்து எப்பயுமே சில விஷயத்த வந்து காமெடியாகவும் விளையாட்டுத்தனமா சில விஷயத்த நம்ம பேசும்போது பார்த்துருக்கோம். அது போல நடந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இந்த சீக்வன்ஸ். இதை பிரியங்கா பெருசா நினைச்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களோட மனசுல இது மாதிரி ஆசைலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழி வாங்குற ஒரு நோக்கத்துக்காக இதை செய்யறாங்களா,
வேற எதுக்காக இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சீசன் 4 வரைக்கும் யாரை பத்தி யார் பண்ணாலும் அந்த ஷோல வந்து அது பெருசா பேச மாட்டாங்க. ஆனா அந்த சீசன் 5ல வந்து பிரியங்கா ஒரு குரூப் படம்னு சொல்லிட்டு ஓட்டே காமிக்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸும் Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. I don't like this guy. I'm sure. என்னமா ஜட்ஜஸ் பெரிய இவங்களா இருந்தாலும் ஜட்ஜஸ் உள்ள வாங்க. அப்ப குக்கிஸ் கோமாளில இருக்கிற செஃப் தாம் அவர்களையும் மாலமட்டி ரங்கராஜ் அவர்களையும் நீ இழிவுபடுத்துறியா? அப்படி அந்த போறாங்க போக கூடாது. ரங்கராஜ் சார் டம்மி பீஸ். இருக்கா? சீசன் 4 வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காத ஒரு ஷோல சீசன் 5ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறதுக்கான காரணம் என்ன? பிரியங்கா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயத்த பார்த்துருப்போம். அதாவது இந்த மாரி பிக் பாஸ்ல தான் இந்த குருமரத்தை போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம அதை சிரிச்சு இருந்திருப்போம். ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரியங்காவே இது மாதிரி நடந்துச்சு, இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலையும் அவங்களுடைய பேரை ஸ்பாயில் பண்ற விதமா மொத்தமா டேமேஜ் பண்ண மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதாவது நான் உன்னோட சீனியரு, என்னையே நீ இப்படி பண்றியே அப்படின்னா எனக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, நான் உன்னை என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கிறது கூட நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்த மூஞ்சி தான். மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது. நீ எதுக்கு கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு நீதான் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. வந்து எப்படி கத்துக்கோங்க முதல்ல. சரியா? உட்காந்து நீங்க வந்து தம்பி அவ்வளவுதானே வெரி இது மாதிரி ஓவரா பேசிட்டீங்க. அறிவாளி தம்பி ஏன் கூட பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவல பேசுற வேலை வச்சு படிக்கிறீங்க. ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே. இப்போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. கோவம் உங்களுக்கு இரஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க. அவங்க நான் இப்படி பேசுறீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு யார் வெளியே போறா பாப்பா? உங்களுக்கு வெட்டியா இருக்கீங்க. வேற எங்கயாவது நில்லுங்க. தவிர டிஸ்டர்ப் பண்றது ஃப்ரீ பண்ண தேவையில்ல. ஒண்ணு தவிர நீங்க இல்லனா மட்டும் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா இது மாதிரி நிறைய ஷோ வந்து நீ இது பண்ணலாம், ஆங்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேரக்டர் சொல்லியும், ஆனா என்னோட தன்மானத்தை இழந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரோசமான மணிமேகலை அந்த ஷோவை விட்டே வேணாம், எனக்கு தேவையே இல்லை, இந்த குக்கு கம்பளே வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஷோ விட்டே வெளியில வந்துட்டாங்க. அதுக்கான அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை நடக்குது, அதனுடைய டேரக்டர் என்ன பண்றாங்க, இதனோட எடிட்டர் என்ன பண்றாங்க, இதுல எல்லாத்தையும் சேர்த்து என்னையே கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, ஏன் உங்க மணிமேகலை மட்டும் கார்னர் பண்ற மாதிரி இருக்குது. மணிமேகலை கூட ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த ஆங்கர்ன்றது தும்மோந்துண்டி இடம், நான் இந்த இடத்துக்கு ஏன்டா இவங்க பேர் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ கூட இங்க பாரு இந்த தம்மா தூண்டு இந்த 2 அடி இதுக்கு ஏன்டா நிக்க விட மாட்டீங்க நிம்மதியா? 2 பேருக்குள்ள முக்கியமான காரணம்னு நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை வந்து பிரியங்காவை ஒரு தடவை மாடு அந்த பால் கறக்கும் போது ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அந்த சீசன் 5 ஷோல. அப்ப வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மாடு முட்டிடுச்சுன்னா மணிமேகலை சொல்லியிருப்பான், மாடு முட்டி இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி நம்ம சீசனை பிரிச்சுக்கலாம், டிடிவில ஸ்டார் போர்ஸ் நீ நடத்து, இதை நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மணிமேகலை. அதை பிரியங்கா பார்த்துட்டு உங்க மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய வன்மம் இருக்குதா, இதை நான் பழி வாங்குறேன், இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறேன், உங்க 2 பேரும் நான் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்கினா ஒரு நோக்கத்துக்காக செஞ்ச மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. உங்களுக்கு இது எப்படி பார்க்கும்போது தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, பிரியங்காவும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்லாவும் என்கேஜா அந்த ஷோ நம்மள சிரிக்கிற மாதிரி கொண்டு போய் இருப்பாங்க. ஆனா இதுல சின்ன சின்ன இடத்துல எப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த நாடகத்துல அந்த அன்னி கேரக்டர் நடிக்கிறன்னு ஒருத்தவங்க உள்ள வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிரியங்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதாவது பிரியங்கா இப்ப இந்த ஷோவோட ஆங்கரா இருந்தா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வீடியோவை நான் காமிக்கிறேன், பாருங்களேன். ஒரே சின்ன டவுட், நம்ம விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க, ஒரு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படி அவங்க வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட the godfather of cooking legend Damu அவர்கள். எங்க Cook with Komali season 5 ஓட ரேஷன் கார்டில் புதுசா சேர்ந்து இன்னைக்கு வேர்ல்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும் நம்ம மாலம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்காக இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நான்
விஜய் டிவில பாத்திருக்கேன். ஆனா இப்ப எப்படி நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க குக்கு அப்படின்னு எங்களை காட்டிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க ஆங்கர்ஸ் இவங்க அடிச்சுக்கிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆங்கர்ஸ் வந்தாச்சு. உங்களை வந்து ஜட்ஜ் அப்படின்றாங்க. சூப்பர் ஸ்டார்ஸ் 5 வருஷமா 10 வருஷமா யாரும் அதை சொல்ல மாட்டீங்க. இல்ல அப்படி சொல்லல, கேளுங்க அவங்க தப்பா புடிச்சாங்க. இல்ல இனில ஷோக்கு ஒரே ஒரு ஆங்கர். அப்பா இந்த பையன் நீங்க 2 பேருமே இல்ல, நீங்க ஒரே ஒரு ஆங்கர் தான். அது வந்து பிரியங்கா. ஆங்கர் நீக்கப்பட்டு பிரியங்காவை ஆங்கரே போட்டு. ஏன்னா இது வந்து மொத்தமா எல்லாருமே சேர்ந்து மொத்தங்களே டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சீசன் 4 வரைக்கும் புகழ்கமலையில புகழப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு. அதாவது புகழ்னு நல்லா காமெடி பண்ணிட்டு எல்லாரும் சிரிக்க வச்சு சில விஷயம்லாம் கேள்வி சில விளையாட்டுத்தனமா பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுதுன்னு சொல்லலாம். அந்த உடைய சந்தோஷத்தை இந்த சீசன் 5ல சுத்தமாவே இருக்காது. நீங்க வேணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புகழ் டார்கெட் பண்ணி சில விஷயம்லாம் நம்ம பிரியங்காவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ கூட நான் காமிக்கிறேன் பாருங்க. ஏங்க ஷெஃப் ஆஃப் த வீக் ஒரு வாட்டி கூட வாங்காதவங்க எல்லாம் நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும். ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்காதவனுங்களெல்லாம் கிளம்ப சொல்லுங்க. அடி அடிச்சா அப்படி விழுணும். ஏய் கிளம்ப சொல்றாங்க புகழ். போடா புகழ் பதில் சொல்லு. நடிக்காதடா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமரையும் சில இடத்துல வந்து அது வந்து அவங்க வந்து சீரியஸாக பண்ணாங்களா, அது விளையாட்டுக்காக பண்ணாங்களா தெரியல. ஆனால் ராமரையும் சில இடத்துல கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுற மாதிரி சில விஷயத்த பண்ணியிருப்பாங்க பிரியங்கா. ஏன் அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய வன்மம், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்களா, எதுக்காக என்ன காரணம்னு தெரியல. ஏன் இதை மற்றவங்க வந்து நம்மளை பற்றி பேசணுன்றதுக்காக இதை செய்கிறாங்களா அப்படின்ட்டு நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எல்லாரையுமே பகச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி தான் எனக்கு இந்த குக்கு சீசன் 5ல எனக்கு பார்க்கும்போது தோணுது. அதாவது சீசன் 5ல டைட்டில் வின்னர் கூட யாருன்னு கூட சொல்லிடலாம், இப்போ பிரியங்கா தான் சொல்லிட்டு அது மாதிரி தான் அந்த ஷோவே கொண்டு போறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபேவராக தான் நமக்கு ஷோவை போகும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த வேணாலும் பாருங்களேன், அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிரியங்கா அதனுடைய டாக் மட்டும்தான் பேசுகிற மாதிரியே இருக்கும். நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தலக்கணத்துல ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு மாரி ஒரு விஷயத்த ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது நாம அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார் விஜய் கிடையாது, நான் தான் ஹேங்கர்னு சொல்லிட்டு இது நாங்கள் வைக்கிறது தான் இங்கே சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமா போகணும் அதை அவங்களை வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது கூட அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக கூட ஆயிருக்கலாம்னு தோணுது. ஓகே பிரியங்கா போன வாரம் ஓல்ட் குக்ஸ் வரல, லெஜெண்டரி குக்ஸ் வரவே இல்லை. இன்னைக்கு நாங்க வைக்கிறது தான் சட்டமே. பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் இல்ல பிரியங்கா, இது குக் வித் கோமாளி. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா எடுத்துன்னு போற ஒரு ஷோவை சீசன் 4 வரைக்கும் போன இந்த ஷோவை இந்த சீசன் 5ல இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரொடியூசர், நம்மளுடைய டேரக்டர், அதாவது சீசன் 5 ரன் பண்ற டேரக்டர், ப்ரொடியூசர், எடிட்டர், அதுக்கப்புறம் பிரியங்கா, இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு. மணிமேகலை சின்னதா விளையாட்டுக்கான ஒன்று சொன்ன விஷயமா, அது உண்மையா சொன்னாங்களா விளையாட்டுக்கு சொன்னாங்களா நமக்கு தெரியல. அதை அவங்க பிரியங்கா சீரியஸா எடுத்துன்னு போயிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்கி இந்த குக் கோமாளியில் ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருந்துச்சு. அதை மொத்தமாக ஃபைல் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் குக் கோமாளியை யாரும் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா பண்ணக்கூடிய புகழா இருக்கட்டும் சரி, மணிமேகலையா இருக்கட்டும் சரி, எல்லாருமே நோஸ் கட் பண்ற மாதிரி நம்ம பிரியங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப்லுக்கு டூப்லுக்குன்னு சொல்லிட்டு சன் டிவியும் ஒரு ஷோ மாரி குக் கோமாளி மாரி ஷோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஷோ இதுக்கப்புறம் நல்ல ஒரு ரீச்சும் நல்ல ஒரு பேரும் மக்கள் மனசுல போய் பதியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோல இருந்து நிறைய பேரை வந்து அதுல இருந்து அசிங்கப்படுத்துறதுனாலையும் எல்லாருமே போய் அந்த ஷோல ஜாயின் பண்ணிட்டு, என்ன நீங்க இந்த ஷோல இருந்து எடுத்துட்டீங்களா, நான் இந்த ஷோவை வளர்த்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி டாப்லுக்கு டூப்லுக்கு கண்டிப்பா ஒரு ஹிட் ஷோவா மாறும். அதாவது குக் கோமாளி மாரி அதுவும் ஒரு நல்ல பாப்புலரான ஒரு ஷோவா மாறும் நினைக்கிறேன். கண்டிப்பா மாறும் நினைக்கிறேன். பார்ப்போம். இருக்கிறதுலே குக் கோமாளியில ஒஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 5 தான் சொல்ல முடியும். ஏன்னா இது மாதிரி ஒரு சீசனை நான் பார்த்ததே இல்லை. நானே குக் கோமாளி பார்க்க மாட்டேன். எனக்கு அதில் பண்ணக்கூடிய விஷயமா அவங்களுடைய சில விஷயம்லாம் வந்து நமக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கிற சில விஷயம்லாம் நல்லா போச்சு. அதனால தான் இந்த ஷோவை பார்த்தேன். ஆனால் இந்த ஷோ இதுக்கப்புறம் இந்த ஷோவை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு வந்துட்டு கூட சொல்லலாம். அதுல இருந்து ஒருத்தங்களா இந்த குக் கோமாளியை விட்டு போயிட்டு இந்த குக் கோமாளியில் இருந்து ஒரு பேர் இமேஜ் வந்து மொத்தமாக ஸ்பாயில் பண்ண போறாங்க.
ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் ஆகுமா இல்லைன்னு தெரியல. எப்போ நம்மளோட வெங்கடேஷ் சார் போனாரோ, எப்போ நம்மளோட பாலா போனாரோ, எப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அர்த்தம்லாம் இதுலேருந்து போயிட்டே இருக்கிறாங்களோ, அந்த ஷோவில் இருக்கிற முக்கியமான பில்லர் எல்லாம் போகும்போது பில்லரே இல்லாத ஒரு ஷோவை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? தூக்கி நிறுத்த முடியாது. பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே ஒரு ஸ்டேஜ் அமைச்சு மக்கள் பார்க்குற மாதிரி நல்ல என்கேஜ்மெண்ட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு கீழே ஸ்ட்ராங்கான ஒரு பில்லர் இருக்கணும். அதுக்கான பில்லரை எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. சீசன் 5ல் இருக்கிற இந்த டேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருமே எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை பிரியங்கா தப்பா எடுத்துட்டு இந்த விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்கி முக்குத் கோமாளியே ஒரு வழி பண்ணிட்டாங்க. எனக்கு பார்க்கும் போது இந்த ஷோவை இப்படிதான் ஸ்பாயில் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய இமேஜை தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் போய் சேர்த்த மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுச்சுன்னு சொல்லலாம். அதாவது இவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, இவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் பொதுவான விஷயம் என்ன, அது நடந்த விஷயம் இதுதான். மணிமேகலை வந்து ஒரு ஹேங்கராக இல்லாமல் ஒரு கோமாளியாகவே இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா கோமாளியாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயின்னு இருந்த ஷோ ஒரு ஹேங்கராக இருந்து அங்கே ஒரு குக்காக சமைக்க வந்த ஒரு ஹேங்கர் முன்னாடி ஒரு ஹேங்கர் இப்படி இந்த ஷோவை இப்படி பண்ணும்போது என்ன ஏன் இது கமெண்ட் மீன் பண்ணி என்ன ஏன் நீங்கள் ட்ரோல் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த யூகோவா இந்த பிரச்சனை போய் முடிஞ்சிச்சுன்னு தெரியல. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனையில் யார் யார் தப்பாக நடந்துட்டாங்க சரியா நடந்துட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தோணுனதை தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ போல் இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோவை கிடைச்ச வரைக்கும் பார்த்த எல்லா மிகப்பெரிய மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.